தினமும் குளிப்பதற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் அகமர்ஷண சுக்தம். பெருமாளை குளிப்பாட்டும் போதும் இதை சொல்லலாம். ஸ்நானகால மந்திரம் என்றும் இதற்கு ஒரு பெயர் உண்டு. இரண்யசிருங்கம் வருணம் பிரபத்யதேத்தம் மே தேகி யாசிதः யன்மயா புக்தமசாதூனாம் பாபேப்யஸ்ச பிரதிக்ரஹः யன்மே மனசா வாசா கர்மணா வா துஷ்கிருதம் கிருதம் தன்னயேந்திரோ வருணோ ப்ரகஸ்பதிः சவிதா ச புனந்து புனः புனः சுமித்ரா ந ஆபவோஷதயः சந்து துர்மித்ராஸ்தஸ்மை பூயாசோர்யோऽஸ்மாन् வேஷ்டியஞ்ச வயம் திஷ்மः நமோऽग्नेभ्योऽप्सुमते नम इन्द्राय नमो वरुणाय नमो वारुण्यै नमोऽद्भ्यः यतपाङ्क्रूरं यदमेद्यं यतशान्तं तदपगश्यतात् अध्यासनाततीबानात्यच्चवुग्रात् प्रतिग्रहात् तन्मे वरुणो राजा पाणिना आह्यवमर्शतु सोऽहमपापो विरजो निर्मुक्तो मुक्तकिल्बिषः नागस्य पृष्ठमारोग्यकस्य ब्रह्मसलोकताम् इमं मे गंगे यमुने सरस्वती सुदुत्री स्तोमकं सदशापरुष्णिया असिग्निया मरुत्व्रते विदस्सया झीकीये शृणुह्यासु सोमया ऋतञ्च सत्यञ्चापीत्था तपसो अद्य जायते ततो रात्रिजायदत्तदस्तमुद्रो अर्णवः समुद्रादर्णववादती संवत्सरो अजायते अहोरात्राणि विददत् विश्वस्य विशदो वशी सूर्या चन्द्रमसौ ताथायता पूर्वमकल्पयत् दिवं च पृथिवीं चान्तरिक्षमदोऽसुवः यत्पृथिव्यागं रजस्वमान्तरिक्षो विरोधसी इमागं तथा भो वरुणः पुनत्वकमर्षणः एष भूतस्य बभ्ये भुवनस्य गोप्ता एष पुण्यकृतां लोकानेष मृत्योर्हिरण्मयम् द्यावा पृथिव्योर्हिरण्मयहं स्वगस्रुतहं सुवः द्यावा पृथिव्योर्हिरण्मयहं स्वगस्रुतहं सुवः स नः सुवस्सगं सिशाति आर्द्रं ज्वलति ज्योतिरहमस्मि ज्योतिर्ज्वलति ब्रह्माहमस्मि योऽहमस्मि ब्रह्माहमस्मि अहमेवाहं मां जुहोमि स्वाहा अकार्यकार्यवकीर्णीस्तेनो भ्रूणः कुरुतल्पकः वरुणो भावकवर्षणस्तस्मात् पापात्रमुष्यते रजो भूमिस्त्वमाहुं रोदयस्व प्रवदन्ति धीरा पुनन्तु रुक्षयः पुनन्तु वसवः पुनातु वरुणः पुनाद्वकमर्षणः. இது பஞ்சகவ்யம் எனப்படும் சரீர சுத்தியை பற்றிய சமாச்சாரம் விஷயம். இந்த சரீர சுத்தியத்திற்கு இது மிக மிக முக்கியமான ஒன்று. இதில் பஞ்சகவ்யத்தை தயாரிப்பதற்கு முன்பு முதலில் மஞ்சள் பொடி, நெல், அரிசி, ஒரு படி, வாழை நுனி, இலை, சந்தனம், புஷ்பம், மாவிலை கொத்து, தர்ப்பம், அக்ஷதை, வெற்றிலை, பாக்கு, பழம், தட்சிணை, தூபம், தீபம், வாத்தியார் சம்பாவனை, சொம்பு, குலபாத்திரம், பஞ்சகவ்ய திரவியம். அதாவது பஞ்சகவ்யங்கள் என்னவென்றால் கோமூத்திரம், கோமயம், பால், தயிர், நெய், குஷதீர்த்தம், தர்ப தீர்த்தம் ஆக இவையாகப்பட்டது. இவைகளை வைத்து கொண்டு கணவன் மனைவி ஆகிய இருவரும் ஒன்றாக சேர்ந்து நின்று கொண்டு அல்லது அமர்ந்து கொண்டு ஸ்ரீ பகவதாக்ஞா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் கௌண்டின்ய கோத்ரஸ்ய சுந்தரராஜசர்மணः கௌண்டின்ய கோத்ராய ராதாநாம்னி சூதிகாய अपक्षयभक्षण अबोज्य भोजन अबेयभान अस्पश्चर्य स्पर्शन असंभाष्य संभाक्षणाथि जनित समस्त दोष परिहारार्थं शरीरशुद्ध्यर्थं पंचकव्यप्राशनार्थं पंचकव्यसम्मेलनं करिष्ये. भगवानेव स्वनीयाम्य स्वरूपस्थिति प्रवृद्धि स्वशेष तैगरसेन अनेन आत्मना कर्त्रा
स्वकीयैश्च उपकरणैः स्वाराधनैकप्रयोजनाय परमपुरुषः श्रियः पतिः स्वशेषभूतमिदं पञ्चगव्यः सम्मेलनाज्ञम् कर्म स्वस्मै स्वप्रीतये स्वयमेव कारयति என்று சொல்லிவிட்டு பஞ்சகவ்யங்களை ஒன்று சேர்க்க வேண்டும். அந்த பஞ்சகவ்யங்களை ஒன்று சேர்த்து பஞ்சகவ்யமாக ஆவாகனம் செய்து அதை உண்ணுவதற்கு உரிய மந்திரம் பின்வருமாறு: கோமூத்ரம் ருத்ர தைவத்யம் கோமயம் விஷ்ணுரேவச க்ஷீரந்து சோமத்தைவத்யம் ததி பிரம்மாதி தெய்வதம் கிருதந்து வாயு தெய்வத்யம் வாரிணம் வருணம் ததா என்று சொல்லி முதலில் கோமூத்திரம் பசுவின் மூத்திரத்தை கோமூத்ரத்தில் त्वमग्ने ருத்ரோ கோமூத்திரத்தில் தொட்டுக்கொண்டு त्वमग्ने ருத்ரோ அசூரோ மகோதிவஸ்வகம் சர்த்தோ மாருதம் பருக்ஷஹீக்ஷிஷே त्वं வாதைரருணைர்யாசி சங்கயஸ்த்வம் பூஷாவிததः பாசினோத்மனா அஸ்மின் கோமூத்ரே ருத்ரதேவதாம் தியாயாமி ஆவாகயாமி என்று ருத்ரனை நினைத்து கொண்டு தியானம் செய்து கொண்டு அதை ஆவாகனமும் செய்ய வேண்டும். கோமயத்தில் கோமயம் சாணத்தில் சகஸ்ரசீர்ஷா புருஷः சகஸ்ராட்சஸ் சகஸ்ரபாத் சபோபிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டதசாங்குலம் அஸ்மின் கோமயே விஷ்ணும் ஆவாகயாமி என்று கோமயத்தில் விஷ்ணுவை தியானம் செய்து கொண்டு விஷ்ணுவை ஆவாகனம் செய்ய வேண்டும். க்ஷீரம் பால் பசுவின் பால். சோமோ தேனும் சோமோ அர்வந்தமாசும் சோமோ வீரம் கர்மண்யம் ததாதோ சதந்தியம் விதத்யம் சபேயம் பிதுः ஸ்ரவணம் யோ ததா சதஸ்மை அஸ்மின் க்ஷீரே சோமதேவதாம் ஆவாகயாமி தியாயாமி என்று சோமதேவனை தியானம் செய்து கொண்டு ஆவாகனம் செய்ய வேண்டும் பசும்பாலில். பின்பு பசும் தயிர், அந்த பாத்திரத்தில் உள்ள பசும் தயிரை தொட்டுக்கொண்டு பிரம்மஜானம் பிரதமம் புரஸ்தாத் விசீமதः சுருச்சோ வேன ஆவக சபோத்னியா உபமா அஸ்ஸவிஷ்டா சதஸ்சயோ நிமசதஸ்ச விவஹ அஸ்மின் தத்னி பிரம்மாணம் ஆவாகயாமி தியாயாமி என்று பிரம்மனை தியானம் செய்து கொண்டு தயிரில் பிரம்மாவை ஆவாகனம் செய்ய வேண்டும். பின்பு நெய் பசு நெய்யில் தொட்டுக்கொண்டு வாயோ சவிதுர் விததானி மன்மஹே யாவாத்மன்வத் பிப்ருதோ யௌச வக்ஷதः யௌ விஸ்வஸ்ய பரிபூபூவதோ ஸ்தௌனோ மோஞ்சதமாகச உபஸ்ரேஷ்டான ஆசிஷோ தேவயோர்தர்மே அஸ்திரன் स्तौमी वायुकं सवितारं नातिरेजो हवीमी धौनो मुञ्चद मागस अस्मिन् कृते वायुदेवताम् आवाहयामि अस्मिन् कृते वायुदेवतां ध्यायामि अस्मिन् कृते वायुदेवताम् आवाहयामि என்று நெய்யில் பசு நெய்யில் இந்த மந்திரத்தை சொல்லி வாயுதேவனை ஆவாகனம் செய்ய வேண்டும். ஆறாவதாக குஷ தீர்த்தம், அதாவது கும்பத்தில் உள்ள ஒரு சொம்பில் தேர்த்தம், அதாவது நீரை வைத்துக்கொண்டு அதை தொட்டுக்கொண்டு அந்த நீரை தொட்டுக்கொண்டு இமம்மே வருணஸ்ருதீஹவ மத்தியாஜமிருடய त्वामवश्युराचकेतद्भायामि ब्रह्मणा वन्दमानस्तदासाहास्ते यजमानो हविर्भिः अहेडमानो वरुणेहवोद्युदशकं समान आयुप्रमोषि अस्मिन् कुशोदके वरुणम् आवाहयामि अस्मिन् कुशोदके वरुणं ध्यायामि अस्मिन् कुशोदके वरुणம் ஆவாகயாமி என்று அந்த வருண பகவானை அந்த சொம்பில் உள்ள தீர்த்தத்தில் தியானம் செய்து ஆவாகனம் செய்ய வேண்டும். பின்பு அங்குள்ள அட்சதையை கையில் எடுத்துக்கொண்டு எல்லா 5 பொருட்களையும் தொட்டுக்கொண்டு ஆவாஹீதாப்யஹ சர்வேभ्यो தேவதாभ्यो நமः யதாபாகச அத்யம் சமர்ப்பயாமி பாத்யம் சமர்ப்பயாமி ஆச்சமனியம் சமர்ப்பயாமி கந்தம் சமர்ப்பயாமி புஷ்பம் சமர்ப்பயாமி தூபம் சமர்ப்பயாமி தீபம் சமர்ப்பயாமி
வருணாய நமஹ கதலீபலம் நிவேதயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி ஸ்வர்ணபுஷ்பம் சமர்ப்பயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி என்று சொல்லிய பின்பு ஒரு பெரிய பாத்திரத்தில் பின்வரும் 5 மந்திரங்களை வரிசையாக கிரமமாக சொல்ல வேண்டும். ஓம் போர்புவஸ்வஹ தத்சவதர்வரஹண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தேயோ யோ நஹ பிரச்சோதயாத் என்று கோமூத்திரத்தையும், ஓம் கந்தத்வாராம் துராதரிஷாம் நித்யபுஷ்டாங்கரீஷிணீம் ஈஸ்வரீஹம் சர்வபூதானாம் த்வாமி ஓபஹ்வயே ஸ்ரியம் என்று கோமயத்தையும், ஓம் ஆப்யாயஸ்வ சமேது தேவிஸ்வத சோமவிருஷ்ணியம் பவாபாஜஸ்ய சங்கதே என்று பசும்பாலையும், ஓம் ததக்ராவிண்ணோ அகாரிஷம் ஜஷ்ணோரஸ்வஸ்ய வாஜினஹ சுரபினோ முகாகரத் பிரண ஆயுகம் ஷீதாரிஷத் என்று பசுந்தயிரையும், சுக்ரமசி ஜோதிரசி என்று பசுநெய்யையும், தேவஸ்யத்வா சவிது பிரசவே அஸ்வினோர்பாஹுப்யாம் போஷ்ணோரஸ்தாபியாம் ஆததே என்று சொம்பிலுள்ள தீர்த்தத்தையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும். சேர்க்கும் பொழுது இந்த 5 பொருட்களையும் ஒன்றாக சேர்க்கும் பொழுது ஓம் என்று பிரணவத்தை அனுசந்தித்து சொல்லிக்கொண்டு ஒரு சமித்தால் ஒரு குச்சியால் இந்த 5 பொருட்களையும் ஒன்றாக கலக்க வேண்டும். ஒன்றாக கலப்பதற்கான மந்திரம் உதுத்யம் ஜாதவேதசம் தேவம் வஹந்தி கேதவஹ திருஷே விஸ்வாய சூரியம் என்று சூரியனுக்கு காண்பித்துவிட்டு பகவானுக்கு கண்டுருள பண்ணி பின்பு அந்த பஞ்சகவ்யத்தை அந்த கணவன் மனைவியும் அல்லது அந்த கிரகத்தில் யாருக்காவது குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை பெற்ற பெண்மணியும் தன் சரீர சுத்திக்காகவும் அந்த சிசுவின் சுத்திக்காகவும் கிரக சுத்திக்காகவும் சர்வ பீட நிவாரணத்திற்காகவும் சர்வ சுத்தியத்திற்காக இதை தினந்தோறுமே இந்த பஞ்சகவ்யத்தை ஸ்வீகரித்து கொண்டு வெளியே செல்வது அக்கால வழக்கம். இக்காலத்தில் இந்த விசேஷ காலங்களிலாவது இந்த பஞ்சகவ்யங்களை ஸ்வீகரிக்க இவ்வாறு இந்த மந்திரங்களை சொல்லி அதை ஒன்றாக சேர்த்து பின்பு அதை ஒரு சுண்டக்காய் அளவு 4 உத்ரிணி அதாவது 4 ஸ்பூன் அல்லது 5 ஸ்பூன் தண்ணீரில் தேர்த்தத்தில் கலந்து அதை உட்கொள்ள வேண்டும். அவ்வாறு உட்கொள்வதால் உங்களுக்கு சரீர சுத்தியர்த்தம் அப்பக்ஷய பக்ஷணாதி யோ தோஷः சமஜனி ததோஷ பரிகாரார்த்தம் என்று தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். இதற்கு அந்த கணவன் மனைவி 2 பேரும் 2 முறை ஆச்சமனம் செய்து அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ என்று பின்பு ஓம் போஹோ ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரஹண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி யோ யோ நஹ பிரச்சோதயாத் ஓமாபக ஜோதிரசக அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோம் என்று பின்பு சங்கல்பத்தையும் சொல்லி பெரிய சங்கல்பம் மமோபாச சமஸ்துரிச்சதர என்ற சங்கல்பத்தை சொல்லி அந்த நட்சத்திரங்கள் அந்தந்த நாட்களுடைய என்று செய்கிறோமோ அந்த நாளின் நட்சத்திரம் திதி வாரம் ஆகியவற்றை சேர்த்து சொல்லிவிட்டு ஸ்ரீபதாக்ஞாம் மம சரீர சுத்தியர்த்தம் அபக்ஷய பக்ஷணாதி யோ தோஷः சமஜனி தத்தோஷ பரிகாரார்த்தம் பஞ்சகவ்ய பிராசனம் கரிஷ்யே யத்வகஸ்தி கதம் பாபம் தேகேதிஷ்டதி மாமகே பிராச்சனம் பஞ்சகவ்யஸ்ய தகத்வக்னி ரிவேந்தனம் என்று ஆண்மகன் அங்குள்ள ஆண் உட்கொள்ள வேண்டும், அருந்த வேண்டும் அல்லது சாப்பிட வேண்டும். அங்குள்ள பெண் அந்த ஸ்திரீகள் அந்த பெண்கள் கீழே பின்பு சொல்லப்படும் 4 வரியில் பட்சண அபோஜ்ய போஜன அபேயபான அஸ்பர்ஷ்ய ஸ்பர்ஷன அசம்பாஷ்ய சம்பாக்ஷணாதி ஜனித சமஸ்த தோஷ பரிகாரார்த்தம் ஜனித சமஸ்த தோஷ பரிகாரார்த்தம் பஞ்சகவ்ய பிராச்சனம் கரிஷ்யே என்று சொல்லி 3 தடவை அங்குள்ள பெண்கள் ஸ்திரீகள் மனைவிமார்கள் யாரோ அனைவரும் அந்த பெண்கள் அதை உட்கொள்ள வேண்டும், அருந்த வேண்டும், சாப்பிட வேண்டும். இவ்வாறு செய்வதால் பஞ்சகவ்யத்தால் சகல சுத்தமும் நமக்கு ஏற்படுகிறது, நாம் சுத்திக்கப்படுகிறோம்.
இது மிக மிக அவசியமான ஒன்று. இவ்வாறு செய்வதால் எந்தவித சேஷ்டைகளும் எந்தவிதமான சூன்யங்களும் உங்களிடம் பலிக்காமல் போய்விடும்.